என் அன்பு குழந்தையே, உன் பிரத்யங்கரா இப்பொழுது உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்ற இந்த 3 கதவுகளில் ஒரு கதவை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கிறாய் அல்லவா? நீ தொட்ட கதவுக்கு பின்னால் உனக்கு என்ன ஆச்சரியம் கிடைத்திருக்கிறது என்பதனை உன் அம்மா உனக்கு வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நாம் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும்? நம் தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காண்பித்து கொடுக்காதா? நமக்கு இந்த வாழ்க்கை என்ன தரப்போகிறது என்பதனை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டு தெய்வத்திடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற நல்ல வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றிவிடாதா என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நம் தெய்வம் நம்மோடு விளையாடி கொண்டிருக்கின்றது என்று என் குழந்தை யோசிக்கிறாய். நம் தெய்வமோ 3இல் ஒரு கதவை தொடு என்று சொல்கிறது. இதனால் நமக்கு என்ன நடக்கப் போகிறது? இதனால் நமக்கு என்ன பலன் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாயல்லவா? உன் தாயானவள் உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறேன், எதனால் உன்னை இதை தொடச் சொல்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அம்மா சில நேரங்களில் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்துவதற்காகவும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இது போன்று சில செய்திகள் உன் செவி வந்து சேர நான் பல முயற்சிகள் எடுக்கின்றேன் அல்லவா? அதில் இதுவும் ஒரு முயற்சி. என் குழந்தையே, இந்த நேரம் நீ தொட்ட கதவுக்கு பின்னால் என்ன இருந்தது, அம்மா உனக்கு என்ன கொடுக்க போகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நீ உணரத்தான் செய்வாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் எப்பொழுதும் உன்னுடைய புரிதலாக இருக்கும் பொழுது என் குழந்தை, எதற்கும் நீ மனமுடைந்து விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சட்டென்று நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காக எனும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைத்துவிட்டு நிற்கக்கூடாது அல்லவா? அதனால்தான் உன் பிரத்யங்கரா இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக இன்றே என் மூலமாக தெரிந்து கொள்வாய். அந்த அதிர்ஷ்டம் என்னவென்று தெரிந்தால் உனக்கே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களும் என்னவென்று புரிந்துவிடும் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்குமான காரணத்தை நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்வாய் அல்லவா? உன் பிரத்யங்கரா சர்வசாதாரணமானவள் அல்ல. சட்டென்று யாருக்கும் இது போன்ற விஷயங்களை சொல்லி விடுபவளும் அல்ல. ஆனால் உன் வாழ்க்கையில் நான் இதை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? என் குழந்தையே, நீ என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற குழந்தை. நீ என்னுடைய அன்பினை நிறைவாக பெற்றிருக்கின்ற குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டி நான் யோசிப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? சரியான நேரம் உனக்கு வந்ததனால் இன்று உனக்கு ஒரு ஆச்சரியத்தை நான் கொடுத்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்து விட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். இதனை நீ சரியான இந்த தருணத்தில் முழுமையாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டாயானால் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ளிவிடவும் முடியாது. சரி என் குழந்தை, நீ தொட்ட கதவு 1, 2, 3. இந்த 3இல் ஒரு கதவை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கிறாய் அல்லவா? அம்மா பொதுவாக 3 கதவுக்கு பின்னாலும் என்ன இருந்தது என்பதனை உனக்கு நான் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன். அப்படியானால் என் குழந்தையே, நீ எதை தொட்டாய் என்பதனை தெரிந்து கொள்வாய் அல்லவா?
உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய். இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் பொழுதும் உன்னோடு இருந்து நான் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன் தாயானவள் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயத்தை நீ நிச்சயமாக செவிகொடுத்து கேட்டால் உனக்கு உன்னை சுற்றி இனிமேல் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்கின்ற புரிதல் நிச்சயமாக உனக்கு வந்துவிடும். என் குழந்தையே, நீ தொட்ட கதவு முதலாவது கதவாக இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒன்றாவது எண்ணாக இருக்கும் பட்சத்தில், அந்த கதவுக்கு பின்னால் நான் வைத்திருந்த விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, எப்பொழுதுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும்தான் என்னிடத்தில் வந்து நின்றிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் உனக்கான தேவைகள் நீ கேட்ட நேரத்தில் உன்னை வந்து சேர்வதற்கான அந்த நேரத்தை நான் அதனுள் வைத்திருக்கின்றேன். அதாவது நீ இந்த நேரம் உனக்கு இத்தனை ரூபாய் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அந்த நேரம் அந்த பணம் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் உனக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய கஷ்டங்களும் அந்த நொடியில் உனக்கு தீர்ந்துவிடும். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நான் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதனால்தான் முதலாவது எண்ணில் நான் இதனை வைத்திருக்கின்றேன். நீ தொட்டது இரண்டாவது எண்ணாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே, எவ்வளவுதான் நாம் ஆசைப்பட்ட பொன்னும் பொருளும் நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் மனதார யாரை விரும்புகின்றோமோ அந்த ஒரு உறவு நம்மோடு இருக்க வேண்டும் என்பது இங்கு என்னுடைய குழந்தைகள் பலரினுடைய எண்ணமாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டி இரண்டாவது கதவிற்கு பின்னால் உன் மனம் விரும்பிய உறவு உனக்காக வந்து நிற்கும். என் பிள்ளையே, இந்த நேரம் இது போன்ற இந்த செய்தியினால் உன்னுடைய மனதிற்குள் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை பற்றியெல்லாம் நீ சிந்தித்து கொண்டிருக்காதே. உனக்காக உன் முன்னால் நான் கொண்டு வந்து தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்காமல், தேவையில்லாது உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காமல், நான் உனக்காக உன்னிடத்தில் வந்து சேர்க்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்தியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கவும் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அதாவது முதலாவது எண்ணுக்கு பின்னால், முதலாவது கதவிற்கு பின்னால் நீ விரும்பிய நேரத்தில் உனக்கு கஷ்டங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை, உனக்கு தேவைப்படுகின்ற நேரம், உனக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கின்ற ஒரு சூழ்நிலையும், இரண்டாவது எண்ணுக்கு பின்னால் நீ விரும்பிய ஒரு வாழ்க்கையையும் நான் வைத்திருக்கின்றேன். சரி, மூன்றாவது கதவுக்கு பின்னால் நம் தாயானவள் என்ன வைத்திருக்கிறாள் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? நிச்சயமாக என் குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதியை நான் அங்கு வைத்திருக்கின்றேன். மன நிம்மதி எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னை வந்து நீ ஆசைப்பட்டது போல சேர்ந்து விட்டால் அப்பொழுது உனக்குள் மன நிம்மதி கிடைக்கும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து விட்ட ஒரு உணர்வு உனக்கு கிடைக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கான இந்த சூழ்நிலை மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சரியான திசையை நோக்கி அழைத்து செல்ல தயாராகிவிட்டது. அம்மா இந்த பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை சொல்கிறாள் என்றால் நிச்சயமாக அது நடக்கிறதோ இல்லையோ, அம்மா சொன்னதற்காகவாவது, நம் தாயின் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்காகவாவது நாம் அந்த எண்ணை தொட வேண்டும் என்று நினைத்து நீ என்னை தொட்டாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்திற்காகவாவது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். தெய்வம் நமக்கு எதை செய்தாலும் எதை செய்யாவிட்டாலும்
தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை நாம் ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது. அதுதான் உண்மையான பக்தனின் அழகு. அப்படித்தான் என் குழந்தை, நீயும் தாயானவள் நடத்தி கொடுப்பாளா மாட்டாளா என்பதனை பற்றியெல்லாம் உனக்கு கவலை இல்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணரத் தொடங்கிவிட்டாய். உனக்கு எதுவும் தெய்வம் பொறுத்திருந்து கொடுத்தாலும் நல்லதாக கொடுக்கும் என்கின்ற தெளிவு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான நல்லதொரு எண்ணங்களும் உனக்கு வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலுமே நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயத்தை உனக்கு நடத்தக்கூடிய இந்த வாழ்க்கையில் எந்த நொடிப்பொழுதிலும் எதையும் நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கு எல்லாமும் ஒரு சேர உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா? இனிமேலும் எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்பட்டு நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு என்ன நடக்கும் என்பது நிச்சயமாக உனக்குள் மிக பெரிய புரிதலை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் ஒவ்வொரு நாளுமே உனக்காக பல நல்ல விஷயங்களை தருகின்றேன். உன்னை தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளும் தேவையில்லாத சிந்தனைகளுக்குள்ளும் இருந்தும் மீட்டு கொண்டு வர நினைக்கின்றேன். அப்படி நான் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி என்ன நடந்தாலும் அது உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்திடுவாய். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நொடிகள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் மிக பெரிய திருப்பத்தையும் உனக்குள் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்திடுவாய். என் பிள்ளையை, முதல் முறையாக தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்குள் எப்பேற்பட்ட எண்ணங்கள் தோன்றியது என்பதனை நீ யோசிக்க வேண்டும் அல்லவா? தெய்வம் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு எதை கொடுத்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கு மட்டும் எதுவும் நடக்கவில்லை, நமக்கு மட்டும் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் இப்பொழுது உனக்கு என்ன கிடைத்ததோ, எதை இந்த வாழ்க்கை கொடுத்ததோ அதையெல்லாம் சரியானது என்று நம்பித்தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் உனக்கு அத்தனை தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன தர நினைத்தாலும் அதை உறுதியாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என்பதும் உனக்கு மிகுந்த புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும். நல்ல மாற்றம் ஒருவருக்குள் வர ஆரம்பித்து விட்டது. நல்ல மாற்றம் ஒருவருக்குள் வர தொடங்கி விட்டது. எதையும் சிந்தித்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நன்மைக்குத்தான் என்று எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இதை தாண்டியும் உனக்கு பேரதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்தி கொடுப்பதையும் என் பிள்ளையினால் உணர்ந்து கொள்ள முடியும். உன் அம்மா இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் இங்கு உன் வாழ்க்கையை அழிக்க முன் வருவது கிடையாது. அப்படியே யாரும் உன் வாழ்க்கையை அழிக்க முன் வந்தாலும் அவர்களை ஒருபொழுதும் நான் விட்டு விடுவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவதையெல்லாம் உணர்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அத்தனை பேரதிசயங்களையும் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள். நான் சொன்ன கதவுகளுக்குள் நீ உனக்கு பிடிக்காத கதவை தொட்டிருந்தாலும் சரி, அம்மா நீ சொன்ன விஷயம் எனக்கு தேவையில்லை என்று நீ சொன்னாலும் சரி, நிச்சயமாக இன்று என்னை நம்பி நீ எந்த கதவை தொட்டிருந்தாலும் உனக்கான மன நிம்மதியை கொடுக்க வேண்டி இந்த பிரத்யங்கரா ஏற்கனவே முடிவெடுத்து விட்டாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா நல்லதை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நீ எதை தொட்டாலும் அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கும் என் பிள்ளைக்கு. இந்த வாழ்க்கை பேரதிசயத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.